தமிழ்நாட்டில் இருக்கிற குடிமகன் என்ன எதிர்பார்ப்பான்? ரெண்டு விஷயம் எதிர்பார்ப்பான். ஒன்று, அடிப்படை கட்டமைப்பு வசதி அந்த அரசாங்கம் ஏற்படுத்தும், அதில் ஃபெயிலியர். இன்னொன்று, ஒரு சட்டம் ஒழுங்கு, போயிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி வர முன் அந்த அளவுக்கு ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய உயிருக்கு உடைமைக்கு ஒரு பாதுகாப்பை உத்தரவாதத்தை அளிப்பது தான் ஒரு அரசாங்கத்துடைய பிரதான கடமையாக இருக்கணும். ஆனால் அதில் டோட்டல் ஃபெயிலியர் இந்த கவர்மெண்ட். யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. விளைவு பாருங்க, இன்னைக்கு உயிரை காக்கின்ற மருத்துவரை இன்னைக்கு தாக்குதலுக்குள்ளாகி இன்னைக்கு கத்தி குத்துக்கு ஆளாகி இன்னைக்கு மருத்துவமனையில் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கருணாநிதி பேரை வச்சா போதுமா? இந்த நூற்றாண்டு விழா கருணாநிதி பேரில் வச்சிருக்கீங்க. நீங்கள் பேரை வைக்கிறது மட்டும்தான் ஸ்டாலினுடைய வேலை. எங்கே போனாலும் ஒரு கருணாநிதி பேரை வைக்கிறது, ஒரு சிலை வைக்கிறது, ஒரு மாலையை போடுறது. ஆனால் விதிகள் படி முழுமையான அளவுக்கு சட்டத்தின்படி பாதுகாப்பு வழங்கப்படுதா என்றால் இன்று ஸ்டாலின் அரசாங்கம் வழங்கவில்லை. அதனுடைய உச்சக்கட்டமாக இன்றைக்கு மருத்துவர் மீதான தாக்குதலை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது. எதிர்காலத்தில் இது போன்ற தாக்குதல்கள் மருத்துவர் மீது வராத வண்ணம் முழுமையான அளவிற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அது செய்யுமா என்றால் நிச்சயமாக அது செய்யாது. எனவே இன்றைக்கு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எல்லோரும் இருக்கின்ற ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த வகையில் என்னுடைய கண்டனத்தை முழுமையாக இந்த அரசாங்கம் தெரிவித்து மருத்துவர் விரைவிலே குணம் பெற்று அவர் திரும்ப வேண்டும், பழையபடி அவர் மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்ற வகையிலே அவரிடத்தில் சொல்லி அவருக்கு தைரியம்லாம் சொல்லி வந்திருக்கிறோம்.